அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயில் கிழக்கு முதன்மை கோபுரம். இதோட உள்பகுதி. இது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது இப்போ சமீபத்தில் கட்டப்பட்ட நடைமேடை வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது 2வது கோபுரம். இது முதலாம் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. இது மகா மண்டபம், நந்தி மண்டபம்னு சொல்லலாம். இது நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. இதில் இருக்கக்கூடிய யாழி தூண்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஏஐ கலரில், அதுபோல் இங்கே ஒரு 50க்கு மேற்பட்ட யாழி தூண்கள் இருக்குது. அது சிறப்பு. அப்புறம் இந்த பேனல் சிற்பங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தாண்டி போயிட்டோம்னா கருவறைக்குள்ளே வந்துடலாம். கருவறையை வழிபட்டுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நிற்கிற இடத்துக்கு வந்துடலாம். இது கருவறை, முகமண்டபம், அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தோட தென்புற வெளிப்பகுதி. இதுதான் நீங்கள் கோவிலை சுற்றி வரதுக்கான திருச்சுற்றா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நான் காமிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, அதுதான் முதன்மையான திருச்சுற்று. ஆனால் அது இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை. ஏன் அப்படின்னா இறைவனுக்கு முடி வளர்ந்துருக்கிறதா ஐதீகம். அதனால் அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதில் போய் தட்சிணாமூர்த்தியை மட்டும் பார்த்துட்டு இப்போ இந்த வழியை மெயின் வழியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாக 2ஆம் சுற்று தான், ஆனால் தற்சமயம் மெயின் சுற்றாக இருக்குது. இப்போ இந்த தென்புற சுவரில் நீங்கள் பார்க்குறது முதலாம் ஆதித்த சோழனோட கல்வெட்டு. அவர் தான் அந்த கோயிலை எழுப்பிச்சது. இந்த ஆதித்த சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ பரம்பரையை மீண்டும் கட்டி எழுப்பின விஜயாலயனோட பையன். அவரோட காலத்தில் தான் தொண்டை மண்டலத்தை வந்துட்டு சோழர்கள் பிடிச்சி சோழ பேரரசாக மாற்றினாங்க. பராந்தகனோட அப்பா அவர். பராந்தகனோட கல்வெட்டும் இந்த சுவரில் அங்கங்கே இருக்குது. பட் நீங்கள் நிறையா ஆதித்தனோட நிவந்த கல்வெட்டு, ஆதித்தன் காலத்தில் ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலுக்கு நிவந்தம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்வெட்டுகள்லாம் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த திருச்சுற்றை சுற்றி பார்க்கலாம். இந்த திருச்சுற்று ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சோழர் கால தூண்கள் ரொம்பவுமே அழகாக அமைஞ்சிருக்கும். இது இடைக்காலம், ஏறக்குறைய வந்து 16ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி. இப்போ இந்த தூணை பாருங்களேன். இதில் ஒரு பூதம் கையில் ஆயுதம் வச்சுருக்கிற மாதிரியும், இசைக்கருவி வச்சுருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் இறைவனை வழிபடுற மாதிரியும், நந்தியும், இதுபோல் ஒவ்வொரு இதுலையுமே வந்து மினியேச்சர் கார்விங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பெருமாள் படுத்திருக்க மாதிரி ஒன்று காமிச்சேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர் கால பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் சோழர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர், கடைசியாக மராத்தியர் கையில் இருந்ததுனால அவங்களோட கைவண்ணத்தையும் வந்து அதில் காமிச்சிருக்காங்க. இந்த திருச்சுற்று ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியரோட பெயிண்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா இது சுப்பிரமணியர் ஆலயம், தனுஷ் சுப்பிரமணியர் ஆலயம். அப்படியே நீங்கள் திருச்சுற்று போகிறப்ப யாழி வரியை நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கம் யாழி வரி இருக்காது, இந்த சைடு யாழி வரி இருக்கும். சோழர்களோட இன்னொரு சிறப்பு அந்த யாழி வரி. இது கோவிலோட கோபுரம். அதுபோக மற்ற உபகோவில்களோட விமானமும் அதில் இருக்குது. அதுபோல் இந்த திருச்சுற்று ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ திருச்சுற்றுக்கு வெளியே அம்மன் கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி மண்டபம். இது சோழர் காலத்தில் கட்ட ஆரம்பித்து கைவிடப்பட்டுருச்சு. விக்ரம சோழன் காலத்தில் கட்ட ஆரம்பித்து கைவிடப்பட்டுருச்சு. அதில் யாழி வரி இருக்குது பாருங்கள், அதுதான் சாட்சி. அதுக்கப்புறம் அந்த கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அந்த ஜன்னல்கள் மாதிரி அமைப்பு, தூண்கள் தெரியுது, அது ஃபுல்லாக வந்து நாயக்கர்கள் கட்டி கொடுத்தது. அது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாயக்க அரசர்களோட சிலை இருக்குது. இது 1937 மேயுப்ப செட்டி அப்படிங்கிற ஒருத்தரால் கட்டப்பட்ட அம்மன் கோயில். இது இப்போ சமீபத்தில் கட்டப்பட்டது தான், 120 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும். சுதந்திர இந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய காந்தி, அதுக்கப்புறம் போர் வீரர்கள், இது மாதிரி